அரசியல் விமர்சகர்னு ஏன் போட்டுக்கிறீங்க, திமுக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஏன் போட்டுக்கிறீங்கன்னு தொடர்ச்சியாக கேள்வி கேட்குறாங்க. அது பற்றிய கருத்து நான் பல காணொலியில் பார்த்துட்டேன், நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. ஏன், என்ன காரணம்? திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருந்தால் மட்டும்தான் மதவாதம் வேர்பதிக்காது, சாதியவாதம் தலை தூக்காது, இந்த நாட்டிலே சமத்துவம், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும். வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் திராவிட இயக்கம் இருக்க வேண்டும், இடதுசாரி இயக்கங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தோட்டம் கொண்டவன். திராவிட ஆதரவு போட்டுக்கலாம், ஏன் அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிறீங்க? ஒரு சில நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட சாம்சங் விஷயங்களா இருக்கும், இல்லை 12 மணி நேரம் வேலை திட்டங்களா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடுமையாக குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே தவிர மக்கள் பிரச்சனையிலேருந்து பார்க்கும்போது அது பரிசீலிக்காம அந்த இடங்கள்ல நீங்க மௌனமா இருக்கிறது தானே பெரும்பாலும் அரசியல் விமர்சனோட நிலைப்பாடா இருக்கு. எங்கே மௌனமா இருக்கும்? வேங்கவியல் விஷயத்தா இருக்கும். திராவிட ஆதரவாளர் நீங்க சொல்லுங்க. சாதி என்கிற சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கிறது, எதிர்கட்சியா இருக்கு. அதுல ஒரு கல்லை எரியும் போது தெரிக்கிறத வச்சு அந்த யார் மேல தெரிக்குதோ அவன் தான் தீண்டாமை உருவாங்க. நான் என்ன கேட்கிறேன், சனாதனத்தை ஒழிப்போம் என்று பாரதிய ஜனதாக்காரன் சொல்லுவானா? நான் என்ன சொல்றேன்னா, திமுக தான் வந்து சாதி உருவாக்குச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, திமுக இந்த அரசுன்னு ஒன்று இருக்கு, ஆளுங்கட்சியா இருக்கு. அதிமுக அந்த பீரியட்ல இந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நீங்க என்னவா நிலைப்பாடு வைப்பீங்க, என்ன கருத்து வைப்பீங்க? அர்ச்சகன் போட்டுட்டீங்க, ஆனா சமத்துவம் எத்தனை பேர் யாருடைய ஆட்சி இல்லையே? அது ஓகேங்க, எத்தனை பேர் அர்ச்சகர் ஆக்கிட்டு போனீங்க, எத்தனை பேர் வந்து அர்ச்சகர் ஆயிருக்கு? சாதிதான் தொடர்கிறது, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அப்படிங்கிற இடத்துல சாதிதான் இருக்கிறது. ஸோ ஒரு சாதி அரசு, இந்த சாதி எப்படி அரசுன்றது அந்த 5 ஆண்டுகளில் எப்படி கையாளணும்? என்றைக்காவது தமிழ்நாடு அரசு வந்து சாதி ரீதியான மோதல்களுக்கு துணை போயிருக்கிறது எங்கேயா சொல்ல முடியுமா? மௌனங்காக பல பேருக்கு வந்து அந்த சாதி பேருங்கிறது ஒட்டுங்கிறது இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் பல மாநிலங்களில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இல்லாமல் செய்தது அப்படிங்கிறது திராவிட இயக்கம். அது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்கிறது, வேலை வாய்ப்பு, முன்னுரிமை தர அப்படி இருக்கா? இருக்கு, நடைமுறையில் இருக்கு. நான் பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் விசாரிச்சு பார்த்தது இல்லைன்னு தான். சாதி மறுப்பு பாதுகாப்பே கொடுக்கறதுல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தருவது என்பதற்காகவே ஒரு அமைப்பே இயங்கி கொண்டிருக்கிறது திண்டிவனத்தில். என்னுடைய நண்பர் வந்து மானாமதுரையை சேர்ந்த மகேஷ் என்கிற நண்பர், அவர் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்தாரு. அதனுடைய விளைவாக அவர் அரசு வேலை பெற்றுக் கொண்டாரு. 1-2 பேர் உதாரணங்கள். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகபீரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக சைட்லேருந்து 2 விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. ஒன்று வந்து அரசியல் விமர்சகர்னு ஏன் போட்டுக்கிறீங்க, திமுக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஏன் போட்டுக்கிறீங்கன்னு தொடர்ச்சியாக கேள்வி கேட்குறாங்க. அது பற்றிய கருத்து நான் பல காணொலியில் பார்த்துட்டேன், நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. ஏன், என்ன காரணம்? இல்லை, ஆமாம், அரசியல் விமர்சகர் என்று வருகிறவருக்கு என்று தனியாக அரசியல் நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா? இப்போ நான் வந்து திராவிட இயக்க ஆதரவாளர். திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருந்தால் மட்டும்தான் மதவாதம் வேர்பதிக்காது, சாதியவாதம் தலை தூக்காது, இந்த நாட்டிலே சமத்துவம், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும். வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் திராவிட இயக்கம் இருக்க வேண்டும், இடதுசாரி இயக்கங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தோட்டம் கொண்டவன் நான். திராவிட ஆதரவு போட்டுக்கலாம், ஏன் அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாம்சங் போராட்டம் நடந்தபோது அங்கு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட போது திமுக அரசு எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று நான் பேசியிருக்கிறேன். இவனா எடுத்துப்பார். ஒரு சில நடவடிக்கைகளில், அதுவும் கிட்டத்தட்ட சாம்சங் விஷயங்களா இருக்கட்டும், இல்லை 12 மணி நேரம் வேலை திட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடுமையாக நான் குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே தவிர மக்கள் பிரச்சனையிலேருந்து பார்க்கும்போது அது பரிசீலிக்காம அந்த இடங்கள்ல நீங்க மௌனமா இருக்கிறது தானே பெரும்பாலும் அரசியல் விமர்சனோட நிலைப்பாடா இருக்கு. எங்கே மௌனமா இருக்கும்? வேங்கவியல் விஷயத்தா இருக்கட்டும். வேங்கவியல் விஷயம் என்பது திமுகவினுடைய பிரச்சனை அல்ல, அதிமுகவின் பிரச்சனை அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பிரச்சனை அல்ல. சரி, அந்த இடத்துல சாதி தீண்டாமை என்பது திமுக தொடங்குவதற்கு முன்பு 1949 திமுக தொடங்கப்படுகிறது. அதற்கு முன்பு சாதியவாதம் இருந்ததா, இந்த நாட்டிலே தீண்டாமை இருந்ததா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஒரு 2000 வருட சாதிய அடிமைத்தனம் இந்த நாட்டிலே வந்து 1000 வருடங்களுக்கு மேலாக வேரோடி போயிருக்கிற ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமையை, நம்ம சாதி ரீதியான வேறுபாடுகளை, சனாதன விஷயங்களை ஒரு கட்சியின் மீதான குற்றச்சாட்டா ஏன் மாத்திரியங்கிறத திராவிட ஆதரவாளர் நீங்க சொல்லுங்க. சாதி என்கிற சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கிறது, எதிர்கட்சியா இருக்கு. அதுல ஒரு கல்லை எரியும் போது தெரிக்கிறத வச்சு அந்த யார் மேல தெரிக்குதோ அவன் தான் தீண்டாமை உருவாங்க. நான் என்ன கேட்கிறேன், சனாதனத்தை ஒழிப்போம் என்று பாரதிய ஜனதாக்காரன் சொல்லுவானா? நான் என்ன சொல்றேன்னா, திமுக தான் வந்து சாதி உருவாக்குச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக
இந்த அரசுன்னு ஒன்று இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ அதிமுக அந்த பீரியட்ல இந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நீங்கள் என்னவாது நிலைப்பாடு வைப்பீங்க, என்ன கருத்து வைப்பீங்க? யார் ஆட்சியில் இருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. என்னன்னா அதிமுக அது கண்டிக்கத்தக்கதுன்ற வார்த்தை கூட இல்லையேன்றதான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன் கண்டிக்கத்தக்கது இல்லை? நீங்கள் சொல்லலான்றதான் என்னோட கேள்வியாக இருக்குன்றாங்க. வேங்க வயலில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அது விசாரணையில் இருக்கிறது. அந்த விசாரணை முழுமை பெறவில்லை. அதை திருமாவளவன் போன்றவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தையே குற்றவாளிகளாக மாற்றுவதா என்று அவர் கேட்கிறாரு. அது சிபிஐ விசாரணைக்கு கோருவது அப்படிங்கிற ஒரு விசாரணை மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சாதியவாதமே கூடாது, சாதிய தீண்டாமை கூடாது, மனிதனுக்கு மனிதன் பாகுபாடு கூடாது என்பதை தன்னுடைய கோட்பாட்டிலே கொள்கையிலே வைத்திருக்கக்கூடிய இயக்கம், பெரியாருடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இயக்கம் திமுக அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னது பாஜகவா திமுகவா? சமத்துவபுரம் நீங்கள் ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, மனிதர்களை சாதியின் பெயரால் கிராமங்களிலே பிரித்து போடுகிற போது சொல்லும் போதே இது நாடார் தெரு, இது கோனார் தெரு, இது எஸ்சி தெரு என்று தான் பேசுகிறான். இது காலனிங்கிறான், அதுங்கிறான். ஏதோ காலனிங்கிற வார்த்தையை கூட முதலமைச்சர் அவர்கள் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது மாற்றி அமைத்தாரா இல்லையா? அர்ச்சகன் போட்டுட்டீங்க. ஆனால் எத்தனை சமத்துவபுரம் எத்தனை பேர் யாருடைய ஆட்சி இல்லையே? அது ஓகேங்க. எத்தனை பேர் அர்ச்சகர் ஆக்கிட்டு போனீங்க, எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகியிருக்காங்க? நல்ல முக்கியமான கேள்வி. அர்ச்சகருக்கான பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சூழலையும் உருவாக்கி கோயிலில் அர்ச்சகர் பணி இருந்தால் அதை எதிர்ப்பது யார்? அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அரசியல் தெரிஞ்ச வருதுன்னு நினைங்களா? யார் எதிர்க்கிறான்? நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருப்பது யாரு? சனாதன சக்திகள் தான் தடையாக இருக்கான், பாஜக தான் தடையாக இருக்கான், ஆர்எஸ்எஸ் தான் தடையாக இருக்கான். இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? நீ யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு சாதி தீண்டாமையில் இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாமிய சமயத்தை தழுவுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அடுத்த வினாடி அவரால் அந்த மதத்திற்கு குருவாக மாற முடியுமா இல்லையா? அவர் போய் வேதத்தை கற்றுக்கொண்டால் அவர் மாற முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அவர் மக்காவுக்கு போக முடியுமா முடியாதா? புனித பயணங்கள் செய்ய முடியும். அப்ப அந்த சாதி தீண்டாமை என்பது ஒளிந்து விடுகிறது. ஆனா இங்க என்ன நடக்குது? சாதி தான் தொடர்கிறது, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அப்படிங்கிற இடத்துல சாதி தான் இருக்கிறது. சாதி அரசு, இந்த சாதி எப்படி அரசுன்றது அந்த 5 ஆண்டுகளில் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம் ரொம்ப பேருக்கு குழப்பமாக இருக்க விஷயம் என்னென்னா, ஒரு குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்பு ஒரு ஆணவ கொலை நடக்கிறது. அந்த ஆணவமே கூடாது, சாதி ரீதியான ஆணவமே கூடாது, சாதிய மனோபாவம் என்பதே கூடாது, சாதி ரீதியாக மனிதர்களை பார்க்கக்கூடாது என்கிற மனோபாவத்தை மாற்றாமல் ஒரு குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்பு காவல்துறை நடவடிக்கையின் மூலமாக முழுமையாக ஒரு குற்றத்தை தடை செய்துவிட முடியாது அப்படிங்கிறதான் கல யதார்த்தம். ஆனால் கவின் ஆணவ படுகொலையில் குற்றவாளிக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டதா? நீங்கள் வட மாநிலங்களில் தலித்துக்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்கிற போது, வன்கொடுமை நடக்கிற போது, படுகொலை நடக்கிற போது பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே அந்த அரசாங்கம் நிற்கிறதா, பாதிப்பை ஏற்படுத்தியவன் பின்னால் அந்த அரசாங்கம் நிற்கிறதா? நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ கூட யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பாபர் மசூதியெல்லாம் அது கட்டலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது கோர்ட் அவமதிப்பா இல்லையா? தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது. அப்போ அரசியல் சாசனத்தை அவமதிக்கக்கூடிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. என்றைக்காவது தமிழ்நாடு அரசு சாதி ரீதியான மோதல்களுக்கு துணை போயிருக்கிறது எங்கேயா சொல்ல முடியுமா? மௌனம் காக்குது. மௌனம் காக்குறாங்களா? எங்கே மௌனம் காத்தாங்க சொல்லுங்க? ஏதாவது ஒரு இடத்துல மௌனம் காத்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வீரியமாக ஒரு முடிவு எடுக்காம, சொல்யூஷன் எடுக்காம, அவங்கள கூட்டு பாராட்டுச்சு. தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருக்குது, சாதிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பொங்கல் தீபாவளினா தொடர்ச்சி அட்டாக் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் எந்த ஆக்ஷன் இல்லாமல் இருக்குதுன்றது தான் அவங்களோட ஆக்ஷன் இல்லாமல் எல்லாம் கிடையாது. வழக்கு போடுகிறார்கள். கவினை கொலை செஞ்சவன் வெளியில் சுதந்திரமாக சுற்றி திரிகிறானா? ஆணவ படுகொலைக்கான சுர்ஜித்ன்றவர் அவங்க அம்மா ஒன்றும் கைது பண்ணல. தமிழக அரசு என்ன பண்ண ப்ரெஸ் மீட் கூட கொடுத்துரு பாப்பா மோகன். பாப்பா மோகன் சொல்லுவாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, குடும்பத்தில் எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது இருக்குல்ல, அவங்க அம்மாவுக்கும் இந்த கொலைக்கும் நேரடி தொடர்பு சம்பந்தமாக என்ன சாட்சியங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அந்த குடும்பம் தூண்டி இருக்கிறாங்க, நீ போய் குத்துறான்னு சொல்லியிருக்காங்க, கொலை செய்யலான்னு சொல்லியிருக்காங்கங்கிறத நீங்கள் அந்த பெண்ணோட அந்த தாயோட அதற்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் யாரை வேணாலும் கைது செய்யலாம். கோர்ட்டில் நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க? என்ன எப்படி நிரூபிப்பீங்க? அவன் கொலை செஞ்சுருக்கான், அவனை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு உடந்தையாக ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மகன்கிறதுனால, அந்த திமிருனால தான் அதை செஞ்சுருக்காங்கிறதுனால அவரை கைது செய்யலாம். எல்லாரையுமே கைது செய்யுங்கன்னா அது எப்படி கைது செய்வாங்க? அதுக்கு சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்கு சாட்சியங்கள் வேணும்ல. நீ
எல்லாத்தையுமே வந்து என்ன சினிமாவாது எல்லாருமே கூண்டோட கொண்டு அடங்கின்னு சொல்கிறதுக்கு அப்படி கிடையாது. அதனால் அரசாங்கம் யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பெண்ணுக்கு அந்த தாய்க்கு அதில் தொடர்பு இருக்கிறது, அந்த கவினுடைய ஆணவ படுகொலையில் ஏதாவது அவங்க உடந்தையாக இருக்கிறாங்க என்பதற்கான தடயங்கள் வந்துன்னா கண்டிப்பாக அதுலாம் ஒன்றும் மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. எத்தனையோ பேரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி வழக்குகளில். அதுலாம் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. யாருக்கும் சாதகமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது. சாதி மனோபாவம் 2000 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த சாதி மனோபாவத்தை கிட்டத்தட்ட ஒரு நீதி கட்சி ஆரம்பிச்சது வந்து திராவிட திகால இருந்து இதெல்லாம் ஓரளவுக்கு சாதிய தாக்கங்களும் குற்றங்களும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதாவும் மனோ ரீதியாக சொல்லியிருக்கு. அது எந்த அடிப்படையில் தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறியது வந்து என்னென்னா 2 விஷயம் இருக்கிறது. அதாவது என்னென்னா தொடர்ச்சியாக பகுத்தறிவு பிரச்சாரங்கள், சாதி ஒழிப்புக்கான ஒரு பல கருத்தரங்கங்கள், பல இடங்களில் வந்து அதை பரப்புவது தீண்டாமை ஒரு குற்றம் என்பதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, திராவிடர் கழக கூட்டங்கள், பெரியாரிய அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்கள், பிப்ரவரி 14 வருது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில், அப்போ வந்து சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைப்பது, இப்படித்தான் படிநிலையில் செய்ய முடியுமே தவிர நீங்கள் ஒரே நாள், அதாவது சாதி என்பது நேரடியாக மதத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது, மதம் வந்து கடவுளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ சாதி ஒழிப்புங்கிறது ரொம்ப எளிமையான பாதை அல்ல. முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் தன் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போட்டுக்கொள்ளுகிற வழக்கம் என்பது இல்லாமல் இருக்கு. ரொம்ப பெரிய முற்போக்கு பேசுகிறவர்கள் கூட தன் பேருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கொள்ளக்கூடிய வழக்கம் கம்யூனிஸ்டுகள்கிட்ட கூட பிற மாநிலங்களில் பார்க்க முடிகிறது. சுதாகர் ரெட்டின்னு போடுறான். பல பேருக்கு வந்து அந்த சாதி பேருங்கிறது ஒட்டுங்கிறது இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் பல மாநிலங்களில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இல்லாமல் செய்தது அப்படிங்கிறது திராவிட இயக்கத்து. அது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே வந்து முன்னுரிமை தரும். அப்படி இருக்கா? இருக்குது, நடைமுறையில் இருக்குது. நான் பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் விசாரிச்சு பார்த்தது இல்லைன்னு தான் சொல்கிறேன். இல்லை அதுக்குன்னு தனி அமைப்பு இருக்குது. திண்டிவனத்தில் சாதி மறுப்பு பாதுகாப்பே கொடுக்குறதுல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தருவது என்பதற்காகவே ஒரு அமைப்பே இயங்கி கொண்டிருக்கிறது திண்டிவனத்தில். என்னுடைய நண்பர் வந்து மானாமதுரையை சேர்ந்த மகேஷ் என்கிற நண்பர், அவர் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்தாரு. அதனுடைய விளைவாக அவர் அரசு வேலை பெற்றுக்கொண்டாரு. 1-2 பேர் உதாரணங்களுக்கு 1-2 பேர் கிடையாதுங்க. எனக்கு என் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு நிறைய. அவங்க 200 நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தது அவங்க ரெக்கார்டே வச்சிருக்கிறாங்க. அந்த விழாவுக்கு என்னை அழைத்தார்கள். இது மாதிரி கலப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கான விழாவிலே என்னை அழைத்தார்கள் சிறப்பு அழைப்பாளரா. நான் போய் பேசிட்டு வந்தேன். பல நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர்கள் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது. எங்கே திண்டிவனம் எங்கே இருக்கு? ராமதாஸ் ஊர் தான் திண்டிவனம். அதுக்கு பக்கத்தில் தான் ராமதாஸே இருக்காரு. அங்கே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க எதுவுமே நடக்கலைன்னு சொல்றதெல்லாம் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டாக இருப்பது என்று சொல்வது மாதிரி. எதுவுமே நடக்கலன்னு சொல்ல, மெஜாரிட்டி நடக்கலன்றது தான் என்னோட பார்வையா இருக்கு. அவ்வளவுதான். உலகத்துல வந்து மெஜாரிட்டிங்கிறது இப்போ முட்டாள்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பான், சாதி வெறியர்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பான். சீர்திருத்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். மொத்தமாக செய்ய முடியுமா? நீங்கள் நோய் ஒரே நாளில் பரவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊசி போடுவாங்க. ஒவ்வொரு முகாமாக வச்சு தான் கொரோனா தடுப்பூசிலாம் போட்டாங்க. நீங்கள் அதையும் ஒப்பிட முடியுமா? கொரோனா வந்து பல லட்சம் பேருக்கு வந்திருக்கு, நீங்கள் 1000 பேருக்கு தான் ஊசி போட்டி, அப்படி சொல்ல முடியாதுல்ல. படிநிலையில் தான் சரி செய்ய முடியும். இது ஒரு மனநோய். சாதிங்கிறது ஒரு மனநோய். படிநிலையில் தான் சரி செய்ய முடியும். அதை ஒரு அரசாங்கத்தின் மீதான குற்றமாக மாற்றுவது இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமானதை நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுக வேணாம், அதிமுகவில் ஜாதி ஒழிச்சிருவாங்களா? அதிமுகவே எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவான், கடந்த காலங்களில் ஜெயலலிதா காலங்களில் இது தேவர் கட்சிங்க அப்படிமா. எங்கள் ஊர் பக்கம் தென் மாவட்டம் பூரா சொல்லுவான். எங்கள் ஊர்னா அந்த தென் மாவட்டம் முழுக்கவே சொல்கிறேன், தேவர் கட்சி இது, சசிகலா அம்மையார் தான் ரிமோட் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ கொஞ்சம் பேர் இந்த பக்கம் போனோம்னா, கோயம்புத்தூர் பக்கம் போனால் இது கொங்கு மண்டல கட்சி, கவுண்டர் கட்சிங்கிறான். இவங்கெல்லாம் எப்படி இடைநிலை ஆதிக்க சாதிகளை வந்து தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், அதனுடைய தலைமை வைக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து பட்டியலின மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்று தந்துருவாங்களா? அவங்களாம் யாரோட கூட்டணியில் இருக்காங்க? பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாஜக வந்து சாதிய விடுதலைக்கு வந்து பாடுபடுமா? அம்பேத்கரின் கோட்பாடை ஏற்றுக்கொள்ளுமா? சிலைக்கு மாலை போடுவேன் எல்லாரும் ஓட்டுக்காக. கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா? நான் கெடு வாய்ப்பாக ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், என் வாழ்நாளில் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார் அம்பேத்கர். ஏன் சொன்னாரு? பெரியாரே என்ன சொல்றாருன்னா, சாதி கூடாதுன்னாரு முதல்ல பெரியார். அப்படி சொல்லக்கூடாதுங்க, அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கன்னா. அப்படின்னா சாஸ்திரம் கூடாதுங்கிறேன்னாரு பெரியார். அப்படி சொல்லக்கூடாதுங்க, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அப்படின்னா. அப்படின்னா வேதம் கூடாதுங்கிறேன்னாரு அவர். அப்படி சொல்லக்கூடாதுங்க, அது கடவுள் சொன்னதுங்கண்ணா. அப்படின்னா கடவுளும் கூடாதுங்கிறேன்னாரு. சாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறதே.
கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லைங்கிறார். அதனால கடவுள் மறுப்பு பேச வேண்டிய அவசியமே பெரியார் கிடையாதுங்க. சாதியை மறுப்பதற்காக அவர் பேச தொடங்குற போது அதனுடைய முடிச்சுக்கள் எங்க வரைக்கும் போகுதுங்கிறதுனால தான் கடவுள் மறுப்பு வரைக்கும் பேச வேண்டிய நிலைமை வந்தது. இல்லைன்னா இல்லாத கடவுளோட அவரது சண்டை விடுறாரு. அவரோட கருத்தோட்டத்தின்படி அவர் கடவுள் இல்லை. நீங்க இடையில வந்து மெஜாரிட்டின்றது ஒரு முட்டாள்தனமான வாதம் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. திருப்பரங்குன்றத்தில் இதை எப்படி பாக்குறீங்க? திருப்பரங்குன்றத்தில் யார் பக்கம் அரசு நின்றது? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றதா? யார் பக்கம் நின்றது? பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயம். ஆனா அங்க தர்காவை ரீலோகேட் பண்ணுவேன், உடைப்பேன். இல்ல பெரும்பான்மை மக்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன். என்னோட கேள்வியை முடிச்சிட்டேன். பெரும்பான்மையான மக்கள் அங்க என்னவா, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த இந்து பண்றாங்களே, இந்துத்துவ அமைப்புகள் செய்யறது தவறுன்னு சொன்னாங்க. அவங்கள முட்டாள்னு சொல்றீங்களா? யாரை சொல்றேன்? நீங்க தான் சொன்னீங்க பெரும்பான்மையான வாதன்றது முட்டாள்தனமானது. நான் கேட்கறது என்னன்னா, படிக்கிறவன் அதிகமா இருப்பானா படிக்காதவன் அதிகமா இருப்பானா அந்த கணக்குக்கு நான் சொன்னா நீங்க திருப்பரங்குன்றத்துல கொண்டு வந்து நீங்க பொதுவான சொன்னீங்க. கொண்டு வந்து மெஜாரிட்டின்றது முட்டாள்தனம். ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு மூட நம்பிக்கையை பின்பற்றவங்க பார்க்கணும்ல. நான் கேட்கறது என்னன்னா, பகுத்தறிவாளர்கள் அதிகமா இருப்பானா மூட நம்பிக்கை உள்ளவன் அதிகமா இருப்பானா? நீங்க சொல்லுங்க. இல்ல மோடி படிக்கிறவன் அதிகமா இருப்பானா படிக்காதவன் அதிகமா இருப்பானா உலகத்துல? சொல்லுங்க. அறிவு வந்தவன் அதிகமா இருப்பானா அறிவு குறைந்தவன் அதிகமா இருப்பானா? இந்தியா போன்ற நாடுகள்ல அறிவு, உலகம் முழுக்கவே அறிவு கூடியவர்கள் கம்மியா இருப்பான், அறிவாளி கம்மியா இருப்பான், சிறுபான்மை முட்டாளு அதிகமா இருப்பான். நீங்க அதை கொண்டு வந்து இதுல ஏன் கோர்த்து விடுறீங்க? சிறுபான்மை பெரும்பான்மை எல்லங்க பிரச்சனை. அவனவன் மதத்தினுடைய வழிபாட்டை அவனவன் வழிபடுவதற்கு உரிமை இருக்கிறது. நீ வந்து தர்காவை உடைச்சிட்டு அங்கே வந்து நான் வந்து இங்கேதான் முருகன் இருக்கிறான்னு சொல்றது, பாபர் மசூதியை உடைச்சிட்டு நான் அங்கேதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்ற அந்த அயோக்கியத்தனத்தை நான் என்ன சொல்றேன், பக்திக்கு எதிரானது அல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னாரு அண்ணா. வழிபாட்டுக்கு இடையூறு கிடையாது. அவன் நம்புறதை நீ வழிபட்டுக்க, ஆனால் இன்னொரு மனிதனுக்கு இடைஞ்சல் செய்யாத. மாதா கோவிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. அது மாரியம்மன் கோவிலினுடைய கோபுரத்திலே உட்கார்ந்து கொள்கிறது. மாரியம்மன் கோவிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. அது மசூதியின் கோபுரத்திலே உட்கார்ந்து கொள்கிறது. புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட ஏன் மனிதர்களுக்கு இல்லாமல் போனது? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். நீ வந்து வழிபாடு செய்யறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? மவுண்ட் ரோடு தர்கால போய் நீங்க பாருங்க, 80% இந்துக்கள் தான் போய் வழிபடுறான். எத்தனையோ மசூதி வாசல்ல போய் பாருங்க, மாலை நேரங்கள்ல என் குழந்தைக்கு மந்திரிச்சு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அது போய் ஓதி பார்த்தா குழந்தைக்கு சௌக்கியமாயிரும் நம்புறான். வேளாங்கண்ணிக்கு எத்தனையோ இந்துக்கள் போறான், எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து பல திருவிழாக்களுக்கு போறான். நீ மதுரையில வந்து கள்ளழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குறாருன்னா தண்ணீர் பந்தல் வைத்து, நீர் பந்தல் வைத்து, மோர் பந்தல் வைத்து உபசரிச்சு குளிர்பானங்கள்லாம் கொடுத்து இஸ்லாமியர்கள் வரவேற்கிறான். பள்ளிவாச திறக்கிறதுக்கு தாய்மாமின் சீர் கொண்டு போறாங்க புதுக்கோட்டைக்காரங்க. எங்க மதமாச்சரியங்கள் எங்க இருக்கிறது? நீ விதைக்கிறதுக்கு இங்க வர்ற நீனே. மதுரைக்காரன் மெட்ரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், கோயம்புத்தூர்காரன் மெட்ரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கொண்டு வந்து மெட்ரோ கொண்டு வந்து விட்டா அவன் நாலு இடத்துக்கு படிக்க போவேன், வேலைக்கு போவேன். நம்ம கேட்டோம்னா நீ ஜங்கிகளை கலவரத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்னு என்ன அர்த்தம்? அது திருப்பரங்குன்றத்துக்காரங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு வெளியூர்ல இருந்து ஆளை பிடிச்சிட்டு வந்து வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து இந்த மாவீரன் எச் ராஜாவை கொண்டு வந்து வச்ச குப்புரை படிச்சு கிடக்கான் போய் ஆஸ்பத்திரியில். இப்போ பல பேர் சொல்றான். அப்போ மத நம்பிக்கை கொண்டவன் சொல்றான், மத கலவரத்தை தூண்டினால தான் அவருக்கு உடம்பு ஜெயிக்கும்லாம் போச்சுங்கிறான். அதனால ஆளாளுக்கு ஒரு கருத்து வச்சிருக்கான். அதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம பேச முடியாது. அவரவர் வழிபாட்டுக்கு அவரவருக்கு உரிமை இருக்கிறது, அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. அதுக்கு குறுக்க போற வேலையை செய்யாதீன்னு தான் நம்ம சொல்றோம். இந்த அரசாங்கம் மதவாதிகளுக்கு பின்னால் நிற்காது. இந்த அரசாங்கம் மத துவேஷங்களுக்கு துணை போகாது. அதைத்தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு பக்கம் 4.5 ஆண்டு ஆட்சின்றது என்ன உங்க மதிப்பீடு? 4.5 ஆண்டு கால ஆட்சி என்பது முழுக்க மத்திய அரசாங்கம் என்பது எந்த நிதியுமே தராமல் தேசிய கல்விக் கொள்கைக்கு தர வேண்டிய 3500 கோடி பெண்டிங் அப்படியே வச்சுருக்கான். மெட்ரோவுக்கு நிதி தர மாட்டேங்கிறான். எய்ம்ஸ் மருத்துவமனையை 7 வருஷமாக அடிக்கல் நாட்டிட்டு கட்டி முடிக்காமல் வச்சுருக்கான். வெள்ள நிவாரணம் தர மாட்டேன்ட்டான். தமிழர்கள் மொத்தமாகவே, தமிழ்நாடு மொத்தமுமே வெள்ளம் வந்தபோது சென்னையில் வந்தது, அப்புறம் தென் மாவட்டங்களுக்கு வந்தது. எல்லாரும் தண்ணிக்குள்ளே மிதந்தேன், பல பேர் வீடு வாசலை இழந்தேன், பொருட்களை இழந்தேன். நிவாரணம் கேட்டால் அதை ஒன்றும் அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஜிஎஸ்டியை போட்டு சிறு தொழில் குறுந்தொழில்களை பூரா அழிச்சிட்டான். இவ்வளவு நாசத்துக்கு மத்தியில் நலத்திட்டங்களை வந்து அறிவித்து இந்த அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை கொடுத்து, நான் முதல்வன் திட்டம் கொடுத்து, புதுமை பெண் திட்டம் கொடுத்து, வீட்டுக்கு ஒருத்தன் படிக்கணும் லேப்டாப்பு கொடுத்து, எல்லாத்தையும் காலை உணவு திட்டம், சித்தாள் வேலைக்கு போகிறவன், எந்த வேலைக்கு வந்து களை எடுக்க போகிற வேலைக்கு போகிற வீடுகளில் சாமானிய வீட்டு குழந்தைகள் காலையில் பட்டினியோடு பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னு கருணையோடு அரசாங்கம் காலை உணவு திட்டத்தை கொடுத்து பல நலத்திட்டங்களின் வழியாக இந்த அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கு தன்னால் இயன்ற வரைக்கும் முயன்று இருக்கிறது நான் பார்க்குறேன். தனியார் மயம்
$1 டில்லியன் இலக்கு. அதெல்லாம் உங்களோட பார்வை என்ன? இல்லை, அதில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, செல்ஃபோனுக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் முதலீட்டு திட்டங்கள் என்பது உடனே வந்து மேஜிக் மாதிரிலாம் நடக்காது, விட்டலாச்சரிய படம் மாதிரிலாம் நடக்காது. தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை, தொழில் முதலீடு சார்ந்த விஷயங்களை பலது ஈர்த்திருக்கிறார்கள். அதற்கான செயல் திட்டங்கள் ஓசூர் பகுதிகளில் எல்லாம் இந்த மாதிரியான செல்ஃபோன் உதிரி பாகங்கள் தயாரிப்பது, ஒவ்வொரு இடத்துலையுமே அதற்கான செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பேருக்கான அந்தந்த பகுதி சார்ந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். எல்லாமே முழுமை பெற்று விட்டதா, எல்லாமே முடிந்து விட்டதான்னு கேட்டால் அது இல்லை. இப்போ நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து அதிமுக பீரியடில் தான் கட்ட ஆரம்பித்தாங்க. ஆட்சி மாறும்போது இந்த அரசாங்கம் வந்து திறந்து வைக்குது. அது மாதிரி செயல் திட்டங்களில் சில தொடர்ச்சி. இப்போ 2.0 வந்து இந்த ஆட்சி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் வரும்னு அவங்க நம்புகிறாங்க. மக்களிடத்திலே அவர்கள் வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் தொடர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது, ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த ஆட்சி வந்து 5க்கு 3 பழுதில்லை என்கிற அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. குறைகளே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, சில குறைகள் இருக்குது. அது தீர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை விட்டால் வேறு அரசாங்கத்திற்கு காது கேட்காது, செவி கேட்காது, கோரிக்கையே கூட வைக்க முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வந்து இதே மாதிரி எடப்பாடி காலத்துலேயும் நடந்துச்சு. எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா? 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க வாத்தியார்கள்லாம், இவங்களுக்கு என்ன கோரிக்கை வெட்டி கிடக்கு, அதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. இல்லை, பொதுமக்கள் மத்தியிலே அந்த மனநிலை இருக்கு. பொதுமக்கள்னா அவன் வயிற்றுச்சல்ல இருப்பாங்க, அவன் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறவன் 1,00,000 சம்பளம் அவனை பண்ணி எரிக்க. உங்க அண்ணன் வந்து படிச்சு கலெக்டரா இருக்கிறாரு, தாசில்தாரா இருக்கிறாரு, நீங்க தனியார் துறையில வேலை பார்க்குறீங்க, அவர் சம்பளத்தை உங்களால் வாங்க முடியாதுன்னா உங்களுக்கு வயிற்றுச்சல் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுமக்களுக்கு அப்படித்தாங்க இருக்கும். வெற்றி, அதாவது நடக்க முடியாதவனுக்கு ஓடுறவனை பார்த்தா பிடிக்காது, அது உளவியல் சிக்கல். அதுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியுமா? ஆசிரியர்கள் வந்து கடந்த காலங்களில் 80 காலகட்டங்களில் ஆசிரியர்கள் மிக குறைந்த சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள், கடந்த கால வரலாறு. அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலம் இருந்தது, நான் சொல்றது 80-84 காலகட்டம். அப்போ வந்து வாத்தியார்கள்லாம் போராடினாங்க. எங்கள் ஊரில் 2 நூற்பாலைகள் ஸ்பின்னிங் மில் இருந்துச்சு. அங்கே ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்க்கக்கூடிய மில் தொழிலாளியின் சம்பளம் 3,000 ரூபான்னா ஆசிரியர் சம்பளம் 1,800 ரூபா என்கிற நிலைமை இருந்தது. அப்போ பொண்ணு கேட்டாங்கன்னா, மில் தொழிலாளிக்கு பொண்ணு கேட்டாங்கன்னா அவனுக்கு தான் கொடுப்பாங்க, வாத்தியாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்தது. மிக குறைந்த சம்பளம் வாங்கினாங்க. அவங்க போராடினாங்க. வாத்தியார் ஆட்சியில் எம்ஜிஆரை வந்து வாத்தியார்னு செல்ல பேர் உண்டு அவருக்கு. வாத்தியார் ஆட்சியில் வாத்தியார்கள்லாம் சிறையில் அப்படின்னு போராடினாங்க. கலைஞர் அந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் ஆட்சி காலம் வந்தபோது நிறைவேற்றி கொடுத்தாரு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம். அவர் என்ன நினைச்சாரு, அவன் நல்ல சம்பளம் கொடுத்தான்னா முழுசாக கவனம் செலுத்துவாங்க, வாத்தியார்கள் வந்து முழுக்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு படித்து கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு அவர் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அதை செய்தார். அது வந்து இது வந்து நம்ம பொறாமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு ஊழியர்னா இப்போ நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நல்லா படித்தா அரசு ஊழியர் ஆயிடுவாங்க. அப்போ அது வந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காதுல்ல. இப்போ எல்லாருமே படித்தவன் பூரா அமெரிக்காவிலையா இருக்கான், அப்படி கிடையாது. இன்ஜினியர் படித்தவன் கொஞ்சம் பேர் வேலை கிடைக்காம புரோட்டா மாஸ்டராக இருக்கிறவனும் இருக்கான், பெரிய பிரபலமான இன்ஜினியராக இருக்கிறவன் இருக்கான், வெளிநாட்டில் இருக்கா. அது வாழ்க்கையில் யாருக்கு எந்த வாய்ப்பு அமையும் தனிப்பட்டது, அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வாக திமுக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. 2001 தான் முதல் முறையாக தூய்மை பணியாளர்களை வந்து தனியார்மயமாக்குவது என்பது ஜெயலலிதா காலத்தில் தொடங்கப்பட்டது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சில பேர் ஐடியா கொடுத்து பண்ணாங்க. படிநிலையில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். 2006 அவருடைய ஆட்சி வருகிற போது அவர்களை அரசு பணியாளர்களாக கலைஞர் உத்தரவு போட்டார். இப்போ மறுபடியும் திமுக ஆட்சி முடிந்து அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் வந்தப்போ அவன் வந்து பெரும்பகுதியான 80% தனியார்மயமாக்கிட்டான். அந்த ஒப்பந்தம் அப்படியே இருக்குது. இப்போ இவங்க வரும்போது கடைசியாக 2 இது வந்து செக்டார் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற நிலைமை வருகிற போது இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அது வெடிக்கிறது. அப்போ ஆனாலும் அது தவறு தான். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாகத்தான் வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கான ஊதியத்தை வந்து உயர்த்தி கொடுக்க வேண்டும். அந்த கோரிக்கை நியாயமானது. அதுக்கு அரசாங்கம் சொன்னது என்னன்னா, உன்னை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. எங்கிட்ட இப்போ நிதி ஆதாரம் இல்லை, நாங்கள் நலத்திட்டங்களில் செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திட்ட ஒத்துழைப்பு இல்லை, எங்களுக்கு நிதி பிரச்சனை இருக்குது, அதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் தான் திமுக சொல்லுதே தவிர திமுக அந்த கோரிக்கையை நிராகரிக்கலை. இல்லை, வெல்பர் ஸ்கேம்ன்றது அது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வெல்பர் ஸ்கீம்ன்றதே இப்போ தாழ்த்தப்பட்டவங்களுக்கான அந்த இது எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் ஹாஸ்டல் வசதிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிட்டு வருது. இல்லையே, எம்சி ராஜாவுடைய அந்த இதை வந்து சமூக நீதி விடுதியெல்லாம் வந்து பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. எஸ்எஃப்ஐயில் தொடர்ச்சி போராட்டிருக்காங்க. அது குறைகள் இருக்குங்க. நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமான அரசினுடைய அதாவது செயல்பாடுகளை
ஒரு இந்த தனியார் மையத்திலிருந்து தான் வருது அப்படின்ற தனியார் மையத்தை நான் கேட்கறது 1990களினுடைய காலகட்டத்தில் டங்கல் ஒப்பந்தம் என்று சொல்லி உலகமயமாக்கம் தனியார் மயம் உலகமயம் வந்ததற்கு பின்பு எல்லா துறைகளையும் தனியார் மயமாக மாற்றுவது என்கிற ஒரு பெரிய திட்டத்தை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எந்த தொழிற்சங்கம்லாம் வைத்துக் கொள்வதற்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு தொழிலாளர் உரிமைகளை தூக்கி எறிந்தது காட்டு ஒப்பந்தம். அதை அன்றைய அரசாங்கம் கொண்டு வந்தது, அன்றைய ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதனுடைய தொடர்ச்சி என்ன? ஏன் சாம்சங் தொழிலாளர்களால் தொழிற்சங்கம் உருவாக்க முடியலைன்னா கார்ப்பரேட் சட்டம் அதற்கு அனுமதிக்கலை, அரசாங்கமே அதுக்கு திறந்து விட்டான். அதனால தான் அது செய்ய முடியல. அதனால தனியார் மயத்தினுடைய தீமைகளை ஒரு மாநில அரசின் குற்றமாக மாற்றுவதற்கு ஒட்டுமொத்த தனியார் மயத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறத பேசுறதுக்கு பதிலாக ஒரு மாநில அரசே இதை காரணமாக காட்டி குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இருக்குல்ல. இப்ப தனியார் மயத்தை எடப்பாடி பழனிசாமி எதிர்த்திருக்கிறாரா? பாஜக எதிர்க்கிறதா? குற்றச்சாட்டு சொல்றவனுக்கு ஒரு யோக்கியதை வேணும்ல. நீ வேங்கை வேலை பத்தி பாஜக காரன் பேசுறானா இல்லையா? ஏன்னா தீண்டாமை நீ ஒழிக்கணும்ல. நீ தானே இந்து மதத்துக்கு அத்தாரிட்டின்னு சொல்ற, நீ ஒழிக்கணும்ல. நீ அதை ஒழிக்காம அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலான்னு சொல்லக்கூடிய கட்சியை குற்றச்சாட்டு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. அதனால நீ ஒரு விரலை காட்டுகிற போது உன்னுடைய 4 விரல் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்றது மாதிரி குற்றம் அதிகமாக இழைத்தது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசாங்கம் தான் அதிகாரத்தை குவிச்சு வச்சிருக்கான், ஒன்றிய அரசாங்கம் தான் எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கான். ஒரு மாநில அரசு தன்னால் இயன்றதை செய்கிறது, அதற்கு சில இயலாமையும் இருக்கிறது. அதை சரி கட்டுவதற்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த திமுக விட இதை விட கொஞ்சம் மாற்றம் பேசினா எதாந்தாலும் மாற்ற முடியும், இந்த சிஸ்டத்தில் செய்ய முடியும், அப்படி பாசிபிள் இருக்கா? யார் இருக்கா அதுக்கு சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வரணும், அதற்கு இடதுசாரிகள் அதிகாரம் பெறணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. சினிமா நடிகை ஒருத்தர் இருக்காங்க, பனையூர் பங்களால் இருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க, 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில். அவரை மாற்று அரசுக்கு அவர் தாங்க அவர் பொருத்தமானவர் சொல்றது அயோக்கியத்தனமா இல்லையா? வாதத்தை எப்படி என்ன சொல்றேன், இப்ப வேதாந்தா நிறுவனத்திற்காகத்தானே காக்கா குருவியை சுடுறது மாதிரி நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. தலைமைச் செயலாளர் உத்தரவு முதலமைச்சருக்கு தெரியாமல் போட முடியாதுன்னு உலகத்தில் இருக்க சாதாரண ஆளுக்கே தெரியும், குழந்தைய கூட தெரியும். ஆனால் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமியை விட 1000 மடங்கு சிறந்தவர் மு க ஸ்டாலின். அதுக்காக இதுதான் சிறந்த ஆட்சி, இதுதான் ஒப்பற்ற ஆட்சின்னு நம்ம சொல்லலை. இந்த ஆட்சி கடந்த ஆட்சியை விட சிறந்த ஆட்சியாக இருக்கிறது. இதை விட சிறந்த ஆட்சி வரணும்னா போதாமைகள் இருக்குன்னு தான் சொல்றேன். போதாமை எல்லா ஆட்சியிலையும் இருக்கு. இப்போ நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்தார்கள்ல, சுட்டாங்கல்ல, மாணவர்களை சுட்டு. அப்போ யார் போலீஸ் மந்திரியா இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. தெரியல. கக்கன் தான் மந்திரியா இருந்தார். கக்கனை எப்படி நம்ம சொல்றோம், தூய்மையானவர், அரசியலில் எளிமையானவர்னு சொல்றோம்ல. அது வேதாந்தான தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் மாதிரி பல 100 மடங்கு படுகொலை நடந்திருக்கு. அதனால தான் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. அப்போ தனி மனிதனாக கக்கன் சிறந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் எந்த அரசாங்கத்துக்குள்ள வேலை வைத்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்றது கக்கனுடைய விருப்பம் அல்ல. அந்த கொலை, மாணவர் படுகொலைகளோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த படுகொலைகளோ, அது அவருடைய விருப்பம் இல்லை, பத்துவச்சலத்தின் விருப்பம் இல்லை, அது மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு. அப்போ நம்ம கருத்தியலாக நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எதையுமே தனி மனித சம்பவமாக பார்க்க முடியாது. காமராஜர் காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு, அதனால தமிழுக்கு எதிரானவர் காமராஜர்னு சொல்லக்கூடாது. அது அந்த அரசாங்கம் அன்றைய ஒன்றிய அரசாங்கம் செய்த வரலாற்று பிழை. அதற்கு காமராஜர் அந்த கட்சிக்காரராக இருந்ததுனால அதை தடுக்க முடியாத இடத்துல இருந்தார். அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர தனிநபர்கள் மீதான குற்றச்சாட்டாக மாற்ற முடியாது. இப்போ காமராஜர் காலத்தில் தான் இமானுவேல் சேகரின் படுகொலை நடந்துச்சு. தலித்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொல்லக்கூடாது, அது நடந்துருச்சு, அவ்வளோதான். ஜென்சி கிட் பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பாலிடிக்ஸே இல்லைங்க. இது இன்ஸ்டாகிராமில் வர்றது, வாட்ஸ்அப்பில் வர்றதா வரலாறுன்னு நம்பக்கூடிய ஒரு தவறான தலைமுறையை உருவாக்கிட்டோம். அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்போமான்னு. இப்போ எப்படின்னா, இந்த மது போதையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு மீட்பு மையம்லாம் வைக்கிறாங்கல்ல, போதை மறுவாழ்வு. இதில் இடதுசாரி இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள ஒரு சங்கமாவோ ஸ்டடி சர்க்கிளாவோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸே கல்லூரிகளில் கொடுக்கறது இல்லை. அது உண்மைதான். இப்போ நான் கல்லூரியில் படிக்கிற காலங்களில், பள்ளிக்கூடங்களில் படிக்கிற காலங்களில் எந்த அரசியலினுடைய ஒரு சிறு நிழல் கூட என் மேலே படலை. நான் +1 +2 படிக்கிற காலகட்டங்களில் அறிவொளி இயக்கம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. அந்த அறிவொளி இயக்கத்தில் இருந்து வீதி நாடகங்கள் நடத்துகிறவங்க, கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்களோட ஒரு நட்பு ஏற்பட்டு ஒரு கம்யூனிஸ்ட தோழர் எனக்கு நண்பராக அறிமுகமாகி, அவர் தான் இடதுசாரி இயக்கம்னா என்ன, ஏன் ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரன் ஏன் பணக்காரனாக இருக்கான், ஏன் சாதி அடிமைத்தனம் இருக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதன் வழியாகத்தான் நான் அரசியலை கற்றுக்கொண்டேன். அப்புறம் நான் கல்லூரி காலங்களில் வருகிற போதும் யார் அரசியல்படுத்த முடியல. நான் வகுப்பறையை தாண்டி தான் இந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரிந்து கொண்டனே தவிர வகுப்பறைக்குள்ளே இந்த அரசியலையும் கற்றுக் கொடுப்பதற்கு எந்த ஆசிரியரும் இல்லை. இதே நிலைமை தான் இப்போதும் நீடிக்கிறது.
அதனால தான் படித்தவன் பல பேர் அரசியல் அனுபவம் இல்லாத முட்டாளாக இருக்கான். ஆனால் அரசு இதை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எது இந்த மாதிரி இல்லை, அதை செய்திருக்கணும். இப்போ நீங்கள் பாஜக அரசு வந்து என்ன செய்யுதுன்னா, சாவர்கர் வரலாறை கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறான். நாம் பெரியாரின் வரலாறுகளை, பகத்சிங்கினுடைய வரலாறுகளை பெரிய அளவிலே நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம் என்பது உண்மைதான். எனக்கு தெரிந்து வைகோ கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு திமுகவிலே பெரிய அளவிலே பொதுக்கூட்டங்கள் நடத்துவதையே குறைத்து கொண்டார்கள். அதனுடைய விளைவு தான் அடுத்த தலைமுறைக்கு பொதுக்கூட்டங்கள் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று வர்ணிக்கப்பட்டது ஒரு காலத்தில். அந்த பாமரர்களும் படிக்காதவர்களும் அரசியலை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது ஏறத்தாழ பொதுக்கூட்டங்கள் என்பது தொலைக்காட்சியின் வருகையை முன்னிட்டு, கூட்டத்துக்கு ஆளும் வர்றதில்ல, அதுவும் ஒரு காரணம், 2 காரணம். அதற்கு பின்பு நெடுங்காலமாக கூட்டங்கள் போடுகிற மரபு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ எல்லாமே டிஜிட்டல் மீடியாவாக மாறி நிற்கிறது. அதனால் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இப்போ சோசியல் மீடியாவிலேயும் நம்ம பெரியார் கருத்துக்களை, மார்க்சிய கருத்துக்களை, பல முற்போக்கு கருத்துக்களை பேசுகிறவர்கள் நம்ம இயங்குகிறோம். அது பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு பின்னடைவு இடையில இருந்திருக்கு. அரசியலற்ற ஒரு தலைமுறை உருவானது என்பது வருத்தத்துக்குரியதான். ஓகே சார், நிறைய தகவல் பண்ணுறீங்க. மற்றொரு பேசுறது.